சப்கான்சியஸ் பற்றி 2வது வீடியோ. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பட்டன், பெல் பட்டன், ஷேரிங் அது எல்லாமே பண்ணிக்கோங்க. ஓகே, மகிழ்ச்சி. சப்கான்சியஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம்னா, நம்ம வீடு இருக்குது. நம்ம வீட்டில் சில பேர் அந்த தெருவில் போயிட்டுருப்பாங்க, நின்று பேசுவாங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம். படிக்கட்டில் நின்று சில பேர் பேசுவாங்க. ஓகே, அங்கேயே வச்சு நம்ம பேசுவோம். ஒரு சிலரை படிக்கட்டுக்கு உள்ள ஹாலோ அல்லது வராண்டாவோ அங்கே வச்சு பேசுவோம். சிலரை பெட்ரூம், கிச்சன், பாத்ரூம் அங்கெல்லாம் அலோவ் பண்ணுவோம். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம வச்சுருக்கோமா, ஒரு லிமிட் வச்சுருக்கிறோமா? ஒரு மனிதர்கள்னால் என் வீட்டுக்குள்ளே, என்னுடைய ஆஃபீஸுக்குள்ளே இந்த லெவலுக்கு தான் வரணும், இந்த அளவு தான் அட்டாச்மெண்ட், டிட்டாச்மெண்ட் எல்லாமே இந்த அளவு தான் அப்படின்னு நம்ம நிச்சயமாக பண்ணுறோமா? ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா, மனசுக்குள்ளேயும் சில மனிதர்களை உள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ளே இன்டெப்த்துக்குள்ளே நமக்கு தேவைப்படாத சம்பவங்கள், தேவைப்படாத மனிதர்கள், தேவைப்படாத சூழ்நிலைகள், இது எல்லாமே உள்ளுக்குள்ளே போடுறோமே. ஏன்? நம்ம வீடு என்ன குப்பை தொட்டியா? இல்லை இல்லை, நம்ம வீடு ஒரு நமக்கான புனிதமான ஒரு இடம். நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி, நம்மளை சார்ந்தவர்களுடைய வளர்ச்சி, அதை நமக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு இடம். ஆக நம்ம அப்படின்னா நம்மளுடைய மனதை எப்படி வைத்திருக்கணும்? தேவையற்ற நபர்களை, தேவையில்லாத சூழ்நிலையை, தேவையில்லாத விஷயங்களை எது வரைக்கும் கொண்டு போகணும், அப்படியே அவே பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ப்ராக்டிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேனலில் பண்ணலாம். ஆல்ஃபா மைண்ட் நவ். ஓகே, மகிழ்ச்சி. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது உங்களுடைய வீடு, உங்களுடைய மனசு. நம்ம எதெல்லாம் வச்சுருக்கணும், எதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத ஜஸ்ட் லைட் எடுத்து போட்டுருங்க. வாழ்க்கை அழகானது, மனிதர்கள் அன்பானவர்கள். வாழ்க வாழ்க வாழ்க, மனங்கள் மலரட்டும். நான் உங்கள் நண்பன் சின்னராஜா, சேல்ஸ் கோச் மற்றும் லைஃப் கோச். மகிழ்ச்சி. வாழ்க வாழ்க வாழ்க.